ரொம்ப நாளாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்காகவே நம்மளுக்கு 2 சென்ட்டில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வடக்கு பார்த்து வாசல் வச்சு அட்டகாசமாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தானுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்காகவே நம்மளுக்கு 2 சென்ட்டில் ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வடக்கு பார்த்து வாசல் வச்சு அட்டகாசமாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தானுங்க. கலரில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் லைட் அப்படின்னு காம்பினேஷன்ஸில் டஃப் அண்ட் கிளாஸ் டைல்ஸ் அப்புறம் லேசர் கட்டிங் டிசைன் சொல்லிட்டு ரொம்ப மாடர்னாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு நல்லா 12க்கு 12 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து அதுலேயே நம்மளுக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு டாய்லெட் கொடுத்து நல்ல ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் ஃபுல்லும் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டில் சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு மிக தெளிவாக கட்டியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ரொம்ப பெருசாகவே நம்மளுக்கு 10க்கு 3 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தேக்கில் சூப்பரான என்கிரேவிங் பண்ணி கதவு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லும் கிளாஸி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து கோல்டன் கலரில் பார்டர் பண்ணி அந்த புட்டான்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பூஜா யூனிட்டும் டிவி யூனிட்டுக்கு கீழே பேஸ் கேபினட்டோட கபோர்டு ஒர்க்கும் பேக்ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பெல்ஸோட டிவி யூனிட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து கீழே பேஸ் கேபினெட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிற மாதிரி அட்டகாசமாக கொடுத்து கலர் மேட்சிங் அருமையாக பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பேசியஸான கிச்சனுங்க. காம்பேக்டான வீட்டில் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பாடலாக நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதில் கிச்சன் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் டியூவல் கலரில் நல்ல வென்டிலேஷன் கொடுத்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே மாடுலர் கிச்சனும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டன் யூனிட்டுக்கு ஆயில் புல்லிங் யூனிட்டுக்கும் கீழே நல்லதாக பார்த்தீங்கன்னா உடன் பேஸில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போங்க. இந்த 2 BHK வீட்டில் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ரெகுலர் பெட்ரூம் இருக்குங்க. அதில் நம்மளுக்கு ஸ்லாப்பு, அட்டாச்சு டாய்லெட், லைட் ஃபிட்டிங்ஸ், கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்லா அற்புதமாக கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு மூலையில் அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக 4க்கு 10 அப்படிங்கிற அளவு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. அதுலேயும் டியூவல் டோனில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீடு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்குங்க. 2 சென்ட்டில் நம்மளுக்கு 1110 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளக்ஸ் பேட்டர்னில் வீட்டுக்குள்ளே இருந்தே படியேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் போர்ஷனை எந்த இடத்துலையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. படியில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைன் ஹெட்ரூமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லாபி கொடுத்து அந்த லாபியிலிருந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அவுட்டர் போர்ஷனும் பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லாபியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லேசர் கட்டிங் டிசைனில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போது 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராஸ் வென்டிலேஷனுக்கு UPVCயில் விண்டோஸ் போட்டு மேலே லேஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் நம்மளுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்து நல்ல பெருசாக தெளிவாக இருக்கக்கூடிய இந்த வீடுங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 7 அப்படிங்கிற அளவில்
அமைச்சிருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு டைல்ஸ் வந்து 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். ஷவர் வாஷ் பேஷின் நல்ல வென்டிலேஷனோட அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு 70% பேங்க் லோனும் நம்ம அவைல் பண்ணிக்கலாங்க. பார்க்கக்கூடிய வீடு நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் கோயமுத்தூர் பட்டணத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடு தொலாவிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் 3rd பெட்ரூம் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் பால்கனி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வேணாலும் 2nd பெட்ரூம் எடுத்துக்கலாம். 2nd ஃப்ளோர் அப்ரோச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டெடியான மெட்டல் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 2nd ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டர் டேங்க், நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. துவைக்கிற கல் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயமுத்தூர் பட்டணத்தில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய பட்ஜெட்டட் பீப்புளுக்கு தேவையான மாதிரியே இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும். நன்றி.